ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நிலா போயிட்டு காயத்ரி சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சோழன் என்னென்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதை கேட்டு எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இனி இப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சோழன் வெளியில் வாங்க அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க. சோழன் பயந்துக்கிட்டே வெளியில் வர்றாரு. வெளியில் வந்து பார்த்தா அவங்களுடைய அப்பா அம்மாவை காணோம், காயத்ரியையும் காணோம். பார்த்துட்டு என்னங்க அவங்களுடைய அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. திருன்னு முழிக்கிறாங்க நம்ம சோழன் வந்துட்டு. அப்படி கேட்டுட்டு யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லையா, காயத்ரியை சமாதானப்படுத்தி இங்கே அவளை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர்றது, இதுதான் எனக்கு வேலையா, அப்படியெல்லாம் யாரையும் கூட்டிகிட்டு வரல, காயத்ரி கிட்ட ஜஸ்ட் பேசிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் சோழனுக்கு ஒரு மனசே வந்து ஒரு நிலையில் இருக்குது. அதுக்கப்புறமா உண்மையிலே சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. நீங்கள் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இப்படி பண்ணதுக்கு நீங்கள் மன்னிப்புக்கு தான் கேட்கணும், நீ இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும், எதுக்கு பொண்ணுங்களை பார்த்தா இப்படி ஓவராக வலியுறீங்க அப்படின்னு. இல்லைங்க அது வந்து அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், காயத்ரியெல்லாம் நீ இங்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிலா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நிலாவுமே இருந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பாண்டியன் எல்லாருமே எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருமேலேயும் கொஞ்சம் கோவத்தில் கோச்சிக்கிட்டு போயிட்டுறாரு வெளியில். நீ கூட நான் எவ்வளோ கதறனா அழுந்தேன், அப்போ கூட என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு இப்படி நிலா கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாருமே என்னை இப்படி கடுப்பேற்றுட்டீங்க, என்னை பற்றி அக்கறையை கொஞ்சம் கூட யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து இதை ஒரு விதமாக கோவத்தோடு எடுத்துக்கிட்டு கோச்சிக்கிட்டு வந்து வெளியில் கிளம்பி போயிடுறாரு. டே சோழா இங்கே நில்லுடா ஒரு நிமிஷம் அப்படின்னு. போனேன் நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, நில்லுடா நீ இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான்டா நிலா சொல்லிச்சு அதான்டா அப்படின்னு. நிலா சொன்னால் நீ எல்லாத்தையும் கேட்டுருவியா பூனை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. என்னடா இவன் உண்மையிலே சீரியஸாக எடுத்துக்கிட்டு போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து பாண்டியன் கிட்டே கேட்குறாரு. அண்ணன் விடுனே, அவன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் கோவமாக இருப்பான், அப்புறம் வந்துடுவான், அவன் எவ்வளோ பண்ணான், அதுக்கு அவனுக்கு இந்த தண்டனை வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சேரனுமே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவனே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போய் கிச்சனில் சமைக்க ஆரம்பிக்கிறாரு. கிச்சனில் சமைச்சா கூட சோழனுடைய நினப்பு தான் சேரனுக்கு, இன்னும் தம்பியை ஆளை காணுமே, எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஓவராக அவனை வந்து விளையாட்டு காட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அவரை பற்றியே நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் சோழன் போய் கொஞ்சம் நேரம் வெளியில் இருந்துட்டு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி மிச்சோரமாக போய் உக்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிலாவை பற்றி நினச்சிக்கிட்டு சோழன் வந்து உட்காந்துட்ருக்காரு. நான் எப்படியெல்லாம் வந்து நிலாவை லவ் பண்ணுறேன், கடைசியில் நிலா வந்து இப்படி பண்ணிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது, அவளுடைய மனசில் துளி அளவு கூட நான் இல்லையா, ஏன் கடவுளே என்னை இப்படிலாம் சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பீச்சில் உட்காந்துருக்காரு. போக போக இருட்டிக்குது, இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அங்கேருந்து எழுந்திரிச்சு கிளம்பி வராரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வீட்டில் நடேசன் உட்காந்துட்ருக்காரு. அவரை பார்த்து சோழன் பயங்கரமாக மறைக்க ஆரம்பிச்சிட்றாரு. என்னடா அப்படி முறைச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து கேட்குறாரு. நீயும் என்னை ஏமாற்றிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா உனக்கு இது வேணும், என்னை எத்தனை தடவை அசிங்கப்படுத்தியிருக்க, அவமானப்படுத்தியிருப்ப, எல்லார் முன்னாடியும் வச்சும் என்னை திட்டிருப்ப, அடிச்சிருப்ப, அதுக்கு தண்டனை தாண்டா இது உனக்கு அப்படின்னு. வாய்க்கு சொம்ம போய் சொல்லாதியா, நான் என்னைக்கே அவனை அடிச்சிருக்கேன் அப்படின்னு. விட்டுருந்தா நீ அது தாண்டா பண்ணியிருப்ப, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இது உனக்கு அப்படின்னு எல்லாருமா சமயம் பார்த்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, உங்கள் எல்லாரையும் இன்னொரு நாளுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வீட்டுக்குள்ளே வராரு. அப்போ தான் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்து சோழன் வந்த உடனே வந்து முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியாக வந்து உட்காந்துடுறாரு ஃபோன் எடுத்துக்கிட்டு. என்னடா பண்ணிகிட்ருக்க, வாடா சாப்பிடு அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தேவையில்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. பசியோடு எப்படிடா இருப்ப வா அப்படின்னு. எனக்கு தேவையில்லைண்ணா நீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சரின்னு கிட்ட சொல்கிறாரு. அப்போது நிலா வந்து சோழனை பார்த்துட்டு, அண்ணா அவருக்கு பஸ் எடுத்தால் அவர் சாப்பிடுவார், நீங்கள் சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்கிறாங்க. ஆமாம் நான் கெட்டு போனால் என்ன, எப்படி செத்தா என்னன்னு எல்லாரும் இருக்கீங்களா, அப்படியே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து மனசுக்குள்ளே பேசிட்டு அவர் பாட்டுக்கு வந்து
உட்காந்து ஃபோனே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அவரால் தாக்க முடியல. கடுப்பாகி வந்து கிச்சனுக்கு போய் தண்ணியை மொண்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பின் சைடு வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்லாம் வச்சு கழுவி முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து எல்லோரும் படுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது வந்து நிலா வந்து கிச்சனுக்கு போகிறாங்க. பாட்டிலில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து சோழன் வந்து பின்னாடி சைடு உட்காந்துக்கிறத கவனிக்கிறாங்க. இவர் என்ன உண்மையிலேயே சாப்பிடாம இப்படி உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சாப்பாடு போட்டு கொண்டு போகிறாங்க சோழனுக்கு. கொண்டு போய் அவங்க முகத்துக்கு முன்னாடி இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நீட்டுறாங்க. இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அமைதியாகவே இருக்காரு. எதுவுமே பேசாமல் என்ன திடீர்னு நம்ம மேலே பாசம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏங்க சாப்பிடுங்க உண்மையிலே உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிலாவுக்குமே கொஞ்சம் மனசே வந்து சோழனை என்னதான் அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக அவரை பழி வாங்கிறதுக்காக அப்படி இல்லை நாடகம் ஆடினாலையும் சோழன் சொன்ன விஷயந்தான். ஸோ நிலாவை நான் எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியாதா? நிலாவை தவிர நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இல்லை யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எல்லாம் வந்து சோழன் சொன்ன விஷயத்த வந்து நிலா மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறாங்க. நம்மளை வந்து இந்த அளவுக்கு விரும்புகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவரை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக பண்ணது அவர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக எடுத்துக்கிட்டார் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடாம இருக்காரு, கொஞ்சம் சீரியஸாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நிலா சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்தாங்க பிடிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கொடுக்குறாங்க. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் இது எனக்காக தானே கொண்டு வந்தீங்க, இல்லை திரும்பவும் எதுவும் விளையாடலையே அப்படின்னு. இல்லை சோழன் உங்களுக்காக தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள் சோழன் உங்களுடைய தப்பை நீங்கள் உணரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். வேணும்னே வந்து இப்படியெல்லாம் உங்களை பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒன்றும் அப்சஷன் கிடையாது. இப்படி ஒரு பொண்ணோட லைஃப் பாதிக்கப்படுது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட போய் விளையாடினது தப்பு தானே, அதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்க சாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாரியை என்கிட்ட சொல்லாதீங்க, நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு காயத்ரியை பார்த்தா காயத்ரி கிட்ட சொல்லுங்கள், உங்களால் அவள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே சொல்கிறாங்க. சரி சாப்பிட்டு வந்து படுங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து படுத்துக்கிறாங்க. ஸோ இதுலேயே வந்து என்னதான் நம்மளை இந்த அளவுக்கு நிலா வந்து கஷ்டப்படுத்தினாலும் நம்ம சாப்பிடல அப்படின்ன உடனே நமக்காக சாப்பாடு போட்டுட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசு தேர்த்திக்கிட்டு சோழன் வந்து சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்து படுத்துடுறாரு. அப்புறம் சேரன் பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து சோழன் கூட கை கோத்து வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பகலெல்லாம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, ராத்திரியானா வேறு மாதிரி நடந்துக்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சோழனும் படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் வந்து காஃபி போட்டுட்ருக்காரு. ஸோ எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போது வந்துட்டு அதாவது டீ போட்டு குடிச்சு முடிச்சிட்டதுக்கப்புறமா வந்து நிலா ஃப்ரெஷ்அப் ஆக போகணும். அதாவது நிலா பாத்ரூமுக்கு யூஸ் பண்ண போவாங்க அப்படின்னே சேரன் வந்து யோசிச்சுட்டு பாத்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு வாட்டி வாஷ் பண்ணி விட்டுடலாம் நிலா போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வராரு. க்ளீன்லாம் பண்ணிவிட்டு வரும்போது வந்து அந்த ஆசிடு இந்த லிக்விட் இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு வர்றதுனால ஸோ அதில் வந்து வழுக்கி வந்து சேரன் வந்து விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே பல்லவன் பாண்டியன் எல்லாரும் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வலிக்கு விழுந்துட்டேன்டா பல்லவா வலிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாண்ணா இங்கே உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலிக்குதாண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாண்டா கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து கால்லாம் வந்து பல்லவன் வந்து பிடிச்சி விட்டுட்ருக்காங்க. சோழன் வந்து அப்போ வந்து காஃபி குடிச்சிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அவர் ஃபட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டு பாண்டியனும் அதே மாதிரி தான். அப்புறம் எல்லாம் வந்து பாத்ரூமுக்கு வந்து யூஸ் பண்ண நேராக வந்து போகிறாங்க. போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சேரனுடைய கால் அடிபட்டிருக்கு. பல்லவன் வந்து ஒத்தனை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி பாத்ரூமில் தான் அண்ணன் வலிக்கு விழுந்துட்டார் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. சேரன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்துருந்துருக்கலாம்ல, பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனவன கால் ரொம்ப வலிக்குதா அப்படின்னலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ வழியில் துடிக்கிறத பார்த்தா ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்க போதுன்னு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் அதில் நீ போய் ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நிலா அங்கே காஃபி வச்சுருக்க பாரு அது குடிச்சிட்டு போய் ரெடி ஆகுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி குடிச்சிக்கிட்டே நிலா வந்து வெளியில் வராங்க. அப்போ நடேசன் வெளியே உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுட்ருக்காரு. அப்போ தான் பல்லவனுடைய அம்மாவை பார்த்தாங்களே அந்த விஷயம் வந்து நிலாவுக்கு ஞாபகம் வருது நடேசனை பார்த்த உடனே. அப்போது வந்து நடேசன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கலாமா வேணாமா அப்படின்னு நின்று யோசிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. நடேசனுமே அதை பார்த்துட்ருக்காரு. என்ன குறுகுறுன்னு பார்க்குறாங்க.
பார்க்குறாங்களே நின்றுக்கிட்டு, என்னமோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து யோசிக்கிறாரு. ஏதாச்சும் நம்மக்கிட்ட கேட்க போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, அப்படின்னு திடீர்னு நம்மக்கிட்ட கேட்க போகிறா, அதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நிலா போயிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு, என்கிட்டயா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கேட்குறாரு. இல்லை, நான் அன்னைக்கே அந்த லேடியை பற்றி கேட்டல, நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா யாரை சொல்கிற, திடீர்னு வந்து அன்னைக்கு யாரோ கேட்டேன், யார் அப்படின்னா எனக்கு என்னம்மா தெரியும் அப்படின்னு. அதான் பல்லவனுடைய அம்மா, அவங்க இங்கே தானே இருக்காங்க அப்படின்னு நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கேட்டல, நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. எங்களுக்கு வந்து நான் நேற்று கூட அவங்கள பார்த்தேன், பல்லவனும் என் கூட தான் வந்தான். அப்போ அவன் பார்க்கல, நான் மட்டும்தான் பார்த்தேன். அவன் பார்த்துருந்தான்னா கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருப்பான். உண்மையாக சொல்லுங்கள், அவங்க இங்கே தானே இருக்காங்க, அவங்க இங்கே தான் இருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சொல்லலைனாலையும் நான் தான் அவங்கள 2 டைம் பார்க்குறேன். அடிக்கடிக்கு நான் அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இங்கே தான் சென்னையிலே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. அப்படின்னு நடேசனுடைய முகம் வந்து மாறுது. ஏன்னா இது இவளுடைய கண்ணுக்கு மட்டும், நிலாவுடைய கண்ணுக்கு மட்டும் அடிக்கடிக்க பட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன அங்கிள் ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், கொஞ்சம் ஓவராக இது பாசமாக நடந்துக்கிட்டால் போதுமே, எல்லா விஷயத்துலையும் மூக்கொண்டு அழிக்கிறது அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்கிறாரு. ஏன் நான் வந்து இந்த விஷயத்தில் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க கூடாதா, நான் தான் அவங்கள பார்த்தனே அதனால தானே கேட்குறேன். அவங்க இல்லை ஓடி போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க அப்படி இப்படின்னெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே நான் ஊரில் எல்லாருமே. அவங்க இங்கே தானே இருக்காங்க, அப்போ நீங்களே பேசாமல் ஏன் அவங்கள நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு. ஆமாம் அங்கிள், ஏற்கனவே உங்களுடைய முதல் ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. 2வது ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஊர் உலகெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. அவங்க உயிரோடு தானே இருக்காங்க, அதுவும் இந்த ஊரில் தானே இருக்காங்க. அவங்க உங்கள் கூட கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பலவனுக்கும் அவங்களுடைய அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த வீட்லேயும் யாருமே எதுவுமே பேச மாட்டாங்கல்ல. ஆமாம், முதல்ல அவங்க ஏன் இந்த வீட்டை விட்டு போனாங்க, என்ன காரணம், அவங்களாம் அந்த வீட்டை விட்டு போனாங்களா, இல்லை ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுச்சா, இந்த வீட்டுக்கு அவங்க திரும்பவும் வரவே மாட்டாங்களா, இப்போது இந்த ஊர் உலகெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தங்காது அப்படின்றது ஏதாச்சா, என்ன அங்கிள் எனக்கு அவங்கள பார்க்க பார்க்க ரொம்ப வந்து குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அங்கிள், ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடேசனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாகி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி திருவி திருவி கேள்வி கேட்குறாளே, இவங்களுக்கு எப்படி வந்து பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா, யாரையோ பார்த்துட்டு வந்து சும்மா தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, அப்படியெல்லாம் யாரும் இல்லை, நீ முதல்ல கிளம்புமா, உனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாங்க. அங்கிள் அதெல்லாம் எனக்கு இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன், இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அதான் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்கிறேனே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவங்களோட பல்லவனுடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மா இப்போ எதுக்குமா ஒன்று போனால் ஒன்று மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன். இல்லை அங்கிள், அவங்க இறந்து போகலாம் இல்லை, உயிரோடு தான் இருக்காங்க, அதுவும் சென்னையில் தான் இருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள சென்னையிலே வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் அவங்களுக்கு போய் பார்க்காம இருக்கீங்க, ஒரு வேளை யாருக்கும் தெரியாமல் அவங்கள போய் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்களா அப்படின்னலாம் வந்து நடேசன் கிட்ட வந்து நிலா கேட்கவும் நடேசனுக்கு ரொம்ப படபடப்பாகுது. என்ன இது கண்ணு பிடிக்க போகிறாளா, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆக்சுவலி நடேசன் வந்து அவங்கள இந்த ஊருக்குள்ளே வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து வச்சிட்ருக்காங்க. அந்த ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் அவங்கள தங்க வச்சுட்டு அப்பப்போ போயிட்டு நடேசன் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த விஷயம் இது வரைக்கும் இவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த வீட்டெலாம் க்ளீன் பண்ணும்போது தான் பல்லவனோட அம்மா அவங்க வந்து பல்லவன் வந்து வேறு வயிற்று பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தான் எல்லாருக்குமே தெரிய வரும். அவங்க கண்ணில் வந்து இது வரைக்கும் அந்த லேடி வந்து இது வரைக்கும் படவே இல்லை. ஸோ நிலா கண்ணில் தான் இப்போ அடிக்கடிக்க பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே நிலா வந்து அப்படி கேட்கும்போது நடேசன் கிட்ட எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வந்து இருக்கிறாரு. ஸோ யாருக்குமே தெரியாமல் சென்னையிலே தான் வந்து நடேசன் அவங்கள வீடு எடுத்து தங்க வச்சுக்கிட்டே பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த லேடி வந்து சாகவும் இல்லை, ஊரை விட்டு எங்கேயும் போகவும் இல்லை, அங்கே தான் நம்ம சென்னையிலே தான் யார் கண்ணிலையும் படாமல் மறைச்சி வச்சுருக்காங்க நடேசன் வந்துட்டு. ஸோ இப்போ இந்த விஷயம் நிலா தெரிஞ்சு நடேசன்கிட்ட கேட்குறாங்க. நடேசன் இதுக்கு சரியான ரீசன் நிலா கிட்ட சொல்லாமல் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிக்கிட்டே இருக்காரு.
நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. நான் உங்களை கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து வீட்டில் நிற்பேன். அவங்க சென்னையில் தானே இருக்காங்க. அவங்களும் அந்த தெருவில் நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வர அந்த தெருவில் தான் அடிக்கடிக்க போயிட்டே இருக்காங்க. அங்கே தான் இருப்பாங்க. நான் வந்து அங்கே போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அதான் பல்லவனை தூக்கி வச்சிட்ருக்க அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குல்ல, அதை போய் எல்லாருக்கிட்டையும் எடுத்து காட்டுனா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை இந்த வீடு எங்கே எடுத்து தங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லிட போகிறாங்க. நான் வந்து அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. தெரியாது அவங்க இங்கே தான் இருக்காங்களா யார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இது கேட்டதுக்கப்புறமா நடேசனுக்கிட்ட, ஏம்மா உனக்கு வேறு வேலையே இல்லையா, உன் வேலையை போய் பாருன்னா எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயத்துலலாம் மூக்கம் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு நடேசன் கொஞ்சம் ஆஷா பேசுகிறாரு. இப்படி நீங்கள் கோவமா என்கிட்ட பேசுனா எதுவும் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே சத்தம் கேட்குது. நடேசன் கோவமாக பேசுகிறாரு அப்படின்னு தெரிஞ்சு பாண்டியன், பல்லவன், அதுக்கப்புறம் சேரன், சோழன் எல்லாருமே வெளியே எழுந்திரிச்சு வராங்க. ஏங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே இவர் ஏதோ உங்களை திட்டின மாதிரி கத்தின மாதிரி காது கேட்டுச்சு அப்படின்னு ஏதாச்சும் உங்ககிட்ட பேசினாரா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஐயோ இவனுங்க வேறு வந்துட்டாங்களே, இப்போ நம்ம எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அமைதியாயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நிலா வந்து உள்ளே வந்துடுறாங்க. சரி இனிமேல் இருந்துக்கிட்டு உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதில்ல கிளம்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உங்கள் காலை பார்த்துக்கோங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நிலா நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறமா சேரிடமே இருந்துக்கிட்டு சைட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு கால் வந்து நொண்டி நொண்டி நடந்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அனுஷ் வந்து கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கால் வந்து வலிக்கி விழுந்துட்டேன், வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே ரொம்ப முடியல அவரால், கொஞ்சம் உட்காந்துடுறாரு. அப்படியே வந்து மதியம் வரைக்கும் போயிடுது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க பையா, இவ்வளோ கால் வலியில் ஏன் வந்து வேலைக்கு வந்தீங்க அப்படின்னலாம் வந்து அனுஷ் வந்து கேட்குறாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக சாப்பாடு டைம் வந்துடுது. சந்தாவும் சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி கால் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு, பார்த்துருந்துருக்கலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு, கால் எங்கே வலிக்குது காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நின்றுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தா வீடு சரியாக போயிடும் அப்படின்னு, இல்லை காட்டுங்க அப்படின்னு சொல்லி, இங்கே வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது சேரன் வந்து வழியில் துடிக்கிறாங்க. அதை பார்த்து சந்தாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்து இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கால் வந்து பிடிச்சி விடுறாங்க. ஸோ அப்படியே கண் கலங்குறாங்க. எதுக்கு சந்தா அழுகிற, அதெல்லாம் சரியாக போயிடும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்னதாக ஒரு அடிப்பட்டதுமே சந்தாவுக்கு அதை கூட தாங்கிக்க முடியல. ஸோ ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. இதை பார்த்து சேரனுமே இருந்துக்கிட்டு, சந்தா இந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சேரனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு யாருமே சொன்னதே கிடையாது, நம்மளை அக்கறையாக கேட்டதும் கிடையாது. தம்பிங்க இருக்காங்க கேட்பாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த அளவுக்கு யாரும் வந்து கேட்டதில்லை. அம்மா கூட இது வரைக்கும் கூட இருந்ததே இல்லை. அம்மா இல்லாத ஃபீலிங்கை நான் இன்றைக்கி தான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி சேரன் வந்து அவரோட மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ஆயில்மெண்ட் வந்து போடலாம், மாத்திரை மெடிசன் வாங்கலாம் அப்படின்னுலாம் வந்து சந்தா வந்து சேரன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சேரனுமே இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அனுஷ் வராரு. அனுஷுமே வந்து என்ன பையன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்து சந்தா கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, ஸோ இன்னொரு பக்கம் நிலாவுமே வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ போய்கிட்டு இருக்கும்போது நேற்று எந்த இடத்துல அந்த லேடியை பார்த்தாங்களோ அந்த இடத்துல வந்து அந்த லேடியை வந்து நிலா வந்து தேடுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க, அவங்க எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஸோ இங்கே வடநாட்டுக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க எந்த வீடுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஸோ மொட்டையாக வந்து அப்படி கேட்டால் யாருக்குமே தெரியல. நிலா வந்து அந்த ஃபோட்டோஸையும் வந்து எடுத்துகிட்டு போகலை. ஸோ வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, தெரியலையம்மா யாரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு, யாருமே யாரை கேட்டாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தீவிரமாக வந்து நிலா வந்து அந்த லேடியை வந்து அந்த இடத்துல வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நிலா நடேசன்கிட்ட சொன்ன மாதிரி அந்த லேடியை கூட்டிகிட்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்த போகிறாங்களா, அப்படி நிறுத்தினா அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.